அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இழக்கணும். எதை இழக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸ். ஆமாங்க, உங்கள் கோபத்தை இழந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். கோபமில்லாத மனநிலையில் இருக்கிறப்போ உங்களால் எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக யோசித்து ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க. கோபத்துக்கோ மற்ற எமோஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இடமளிக்கிறப்போ நம்மளுடைய மனநிலை குழப்பமான நிலையில் இருக்கிறப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் தெளிவான முடிவுகள் எடுக்க மாட்டோம். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெற்றிக்கான வாய்ப்புகள் நழுவி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் கோபத்தை இழந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் ஜெயிக்கணும், யாருக்காக, என்னை அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சுத்த முட்டாள்தனம். உங்களுக்கு நீங்கள் யாரும் நிரூபிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் பெருசாக ஜெயிக்க முடியும். மற்றவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுக்காக நான் பண்ணுறேங்கன்னு சொல்கிறீங்களா, அதுவே ஒரு எமோஷன்ஸ் தான். அதுவே அந்த மனநிலையில் இருக்கிறப்போ நம்மளால் தெளிவாக எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த முடியாது. அப்போ மற்றவங்களுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்ம வெற்றி அடைவோமா அப்படிங்கிற வெற்றி அடைவோம். ஆனால் முழுமையான வெற்றி அடைவோமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். முழுமையான வெற்றி அடையணும், பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறத நிரூபிங்க. யோசிங்க மக்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே.